கேம்பிளிங் பொண்ணுங்க அதிகமாக பண்ணுறாங்களா பசங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது யாருன்னா மென்னு தான். பட் அதுக்காக விமன் ஏமாறவே மாட்டாங்க. இந்த பங்குச்சந்தையில் வரக்கூடிய பெண்கள் வந்து வீட்டுக்கு தெரியாம தனக்கான ஒரு கடனை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரியல்டி. அவங்க கிட்ட இருக்கிற என்டையர் சேவிங்ஸ் வந்து 50 லட்சம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போட போறேன். இதுதான் அவங்க பண்ற முதல் தப்பு. ஆனா செபி டேட்டா நேரம் ஆப்போசிட்டா இருக்குது. எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து செபியை தலையில அடிச்சுக்கிற மாதிரி தான் அவங்க டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமையோ இல்ல வீட்டுக்கு தெரியாமையோ பணம் போடக்கூடாது. ஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும் தான் பாக்குறாங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிற புரிதலே இங்க நிறைய பேருக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் தான். இதை பார்த்து வர்றவங்க பொதுவா அந்த பேராசை மனப்பான்மையோட வந்து காசு லூஸ் பண்ணிட்டுனா உடனே மூட்டையை கட்டி கிளம்பி போயிடுவாங்க. இன்ஆக்டிவா தான் இருக்கும். டார்மெண்ட் டைம் கூட. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு ஸ்பெஷல் பாட்காஸ்ட்டுங்க. அதுவும் சுதந்திர தினம் அதுவுமா இந்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நிறையா விஷயங்களில் நம்ம சுதந்திரத்தை எதிர்பார்க்குறோம், நிறையா விஷயங்களை நம்ம சுதந்திரத்தை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எதிர்பார்க்கறது அல்லது இன்னும் அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதி சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருச்சா அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய சந்தேகம் தான். இன்னைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம பேசினாலுமே ஆண்களுக்கு சில நேரங்கள் அது எட்டக்கூடிய இடத்துல இருக்கு, பெண்களுக்கு இன்னுமே அது எட்டாத கனியா நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ பெண்களுக்கான நிதி சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள தான் நம்மளோட டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம கொண்டு போறோம். பெண்களுக்கான நிதி சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது இன்னைக்கு நிறைய துறைகள்ல நிறைய தொழில்கள்ல பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா ஊர் கிராமப்புறங்கள் வரைக்குமே வேரூன்றின ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல மிக்க மகிழ்ச்சி. ஆனா நம்மளோட இந்த ஸ்பெசிஃபிக்கான துறை பங்குச்சந்தையில பெண்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பெண்கள் இப்போ ஆர்வமா உள்ள வர்றாங்க, அதுல என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னும் பங்குச்சந்தைனாவே அது கேம்பிளிங்கா பிசினஸாங்கிற டிபேட்டே இன்னும் முடிஞ்சபாட காணும். அதைவே இன்னும் ஒரு மாசமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு மாசமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு பெண்கள் பெருமளவுல அதுவும் தன்னுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் இன்னைக்கு பங்குச்சந்தைக்குள்ள வர்றாங்க. அப்படி அவங்க வரும்பொழுது என்ன மாதிரியான சிக்கல்களை அல்லது என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அல்லது இந்த மாதிரியான தற்காப்புகளை கையாளணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். அதை பத்தி பேசி தெரிஞ்சுக்க நம்ம இன்னைக்கு ஒரு சீரியஸான ஒரு அழகான ஒரு ட்ரேடரை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். வணக்கம் மிஸ் மஞ்சூரி அவர்களே. சந்தோஷம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு தி ஷோ. மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியணும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ல ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நீங்க சொற்பொழிவுல ஆட்டியிருக்கீங்க. ஸோ உங்களை பத்தி ஒரு 4 வார்த்தை. எஸ். ஸோ நான் வந்து எப்படி சொல்லலாம், என்னுடைய கிராஜுவேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்கனாமிக் கிராஜுவேட். அதுக்கப்புறம் சிஎஃப்ஏ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அதாவது ஃபினான்ஸ் பற்றின ஒரு படிப்பு, அதை படிச்சிருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஃபினான்ஸ், மணி ரிலேட்டடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஜேர்னியை. இந்த ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கும் போதுமே எனக்கு வந்து ஐ எம் NISM சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆஸ் வெல் அஸ் ரீசர்ச் அனலிஸ்ட். ஸோ எனக்கு வந்து அது சர்டிஃபைடு அப்படின்னும் போது ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான அந்த பேக்ரவுண்ட் எப்படி நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அவங்க வந்து முதலீடு பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி முதலீடு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படைட் இருக்கும், அவங்களுக்கான கோல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்க இந்த கரெக்டான அட்வைசரி, அதோடைய சர்டிஃபிகேஷன் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அட்வைஸும் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக மேம் நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தை வந்து, ஏன்னா நானும் இன்னைக்கு பெருசாக போராடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா அங்கே ஏதோ ஒரு பொருள் விற்கிது, போய் வாங்கினா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிற புரிதலே இங்கே நிறைய பேருக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் தான். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக் வாங்குறேன்னா ரிலையன்ஸில் வந்து நான் பார்ட் ஆஃப் தி ஓனராக மாறுறேன், நான் அதில் ஒரு பங்குதாரராக இருக்கேன் அப்படிங்கிற அந்த புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சாதாரண ஒரு நபரை நம்ம பார்க்கும்பொழுது அவங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் வரும், எந்த
கம்பெனியில் நான் ஷேர் ஹோல்டர் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு பெருமைமிக்க கேள்வியாக இன்னும் மாறுச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் இது வந்து என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டே சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 20-30 வருஷமாக தான் ஊறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ இன்னுமே அது கேம்பிளிங்காக பிஸ்னஸாக டிபேட்டில் இருக்கிறதா பார்க்குறோம். பட் இன்னைக்கு பெருமளவில் பெண்கள் இந்த துறைக்குள்ளே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ கேள்வி என்னன்னா, பங்குச்சந்தைக்குள்ள ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி உள்ள வரும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் செய்யணும்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? வண்டர்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலி இந்த விமன் ஆங்கிள் கொண்டு வந்ததே ஒரு ஹாப்பியாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொதுவாக இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மேல் டாமினேட்டடான ஒரு ஏரியாவை தான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்மளுடைய மென்னு தான் நிறைய அதை பற்றி பேசுவாங்க. பட் நீங்கள் நல்லா நம்ம ட்ரெடிஷ்னலாகவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பவுமே வீட்டில் வந்து நம்ம அம்மாக்கள் இல்லை லேடிஸ் தான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. சேவிங்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே பண்ணணும், அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது. சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி, பணம், கோல்டு இதெல்லாம் இப்போ பரிணாம வளர்ச்சியில் நமக்கு இப்போ வந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசோர்ஸ் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு பேக் ட்ராப்பை மட்டும் கொடுக்குறேன். இந்த கதை மாதிரி இருக்கும். பட் இந்த ரீசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து 2 பேருக்கு தான் தோசை மாவு இருக்குது அப்படின்னா, நம்ம அம்மா தான் எப்படி அதை வந்து 4 பேருக்கு கொடுக்க முடியும், எப்படி அந்த ஃபேமிலியை ஃபீட் பண்ண முடியும். கஷ்டம்னு வரும்போது ஒரு விமென் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டாக இருக்கலும் சரி, இல்லை எந்த மாதிரியான ரீசோர்ஸாக இருந்தாலும் அதை வந்து கொடுக்குற அந்த சைக்காலஜி வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. இது காலகாலமாகவே விமனுக்கு வந்து அந்த சைக்காலஜி அவங்களுக்கு அப்படி தான் டெவலப் ஆயிருக்கு. ரெண்டாவது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்டென்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த காலகட்டத்தில் 2026 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பளத்தை வச்சு, ஏன்னா விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு, கரெக்டுங்களா, ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும்போது அந்த இன்டென்ட் தேவை அப்படிங்கிறது விமனும் உள்ள வர வேண்டிய ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை கிடைக்காதானா இல்லை. அதே மாதிரி விமன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. ஏன்னா குழந்தை இருக்கலாம், இல்லை ஃபேமிலி பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன், ஏன் ஃபஸ்ட்டு விமன் வரணும் அப்படிங்கிறத கொஸ்டின் எடுத்தோம்னா, தேவை அதிகமாகிருச்சு. அது பாயிண்ட் நம்பர் 1. அந்த தேவைக்கு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம் அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசிலாம் கம்மியாக இருக்குது, ஒரு சம்பளம் வச்சு குடும்பம் நடத்தலாம்னா இதுக்கு வர வேண்டிய அவசியம் பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த ஆம்பிஷன், அந்த கன்சியூமரிசமும் அதிகமாகிருக்கு, விலைவாசியும் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி இன்டென்ட் அப்படிங்கிறது அந்த செகண்ட் லேயர் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது விமன் வந்து உள்ளே வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அண்ட் அப்போ அடுத்த கேள்வியை நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி, ஓகே இப்போ உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி, நிதர்சனம், உண்மை வந்து தான் ஆகணும் அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபஸ்ட்டு இது வந்து மென்னு விமன் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வந்து நான் காசு பார்க்கணும், எல்லா பிஸ்னஸ் நம்ம காசு பார்க்கணும்னு தான் நினைப்போம். பட் வந்த உடனே ஒரு ஸ்டாக், அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாருமே எப்படி பண்ணியிருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் சூப்பராக காசு பார்க்கலாம், ஓவர் நைட்டில் பணக்கார ஆகிடலாம். அதெல்லாம் நடக்காது. இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒரு சில கிளைண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா விமன், நாங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவங்க ஹோம் மேக்கர் தான். இந்த மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக வந்தாங்க. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற என்டையர் சேவிங்ஸ் வந்து 50 லட்சம். அவங்க என்கிட்ட வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றியோ இல்லை ஸ்டாக் எதுவுமே தெரியல. 50 லட்சம் இருக்குது, நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போடுறேன், ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் ஓகே. சரி, அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி, ஓகே ட்ரேடிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன்னா, சரிங்க உங்ககிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை இதுலையோ எவ்வளோ இருக்குது சேவிங்ஸ், கோல்டுலையோ இல்லை அதெல்லாம் சேர்த்து என்கிட்ட 50 லட்சம் இருக்குது, நான் 50 லட்சத்தையும் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட போகிறேன். இதுதான் அவங்க பண்ணுற முதல் தப்பு. அவங்க முதல்ல என்ன பண்ணணுங்கிறத தாண்டி அவங்க முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மொத்த பணத்தையும் தூக்கி ஒரே இடத்துல போடுறது தப்பு. அது வந்து டெஃபினெட்லி பிக் நோ. ஏன்னா நீங்கள் 50 லட்சத்தை தூக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா, நாளைக்கு அது உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் பொசிஷனிங் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி மாற்றணும்னா, நான் இங்கே வர்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது அவுட்கம்மாக தான் இருக்கும். பட் என்னோட இன்டென்ஷன் வந்து நான் ஒரு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு உண்டான டைமை கொடுப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க, ஹேஸ்டியாக டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. இன்றைக்கி வரலையா, ஐயோ இன்றைக்கி வரலையேன்னு அது வந்து உங்களுடைய, ஏன்னா இது நிறைய பேர் பேசாத ஒரு உண்மை ஒன்று இருக்குது. ஏன்னா நம்மளும் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறோம், நம்மளும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் வரலை அப்படின்னும் போது, இல்லை ரிட்டர்ன் வரலன்னும் போது சைக்கலாஜிக்கலி நம்மளை அது ரொம்ப பாதிக்கும். நம்மளை மட்டும் பாதிக்காது,
நம்மளை பாதிச்சு நம்ம குடும்பத்தையே அது பாதிக்கும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்ம மென்டல் ஹெல்த், இது எல்லாமே பாதிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா எந்த அளவு பணம் போட வேண்டும் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் கண்டிப்பாக உள்ளே போகக்கூடாது. மொத்த பணத்தை தூக்கி உள்ளே போடும், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ். நிறைய பெண்கள், இந்த பங்குச்சந்தையில் வரக்கூடிய பெண்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் தனக்கான ஒரு கடனை சம்பாதிக்கிறாங்க இல்லைங்கிறது, கடனை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரியல்டியல் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எதுக்காக பேசணும்னா, இது மாதிரி ஆயிரம் டீக்ரேட் பண்ணுறது, ஏன்னா பசங்களும் அதான் பண்ணுறாங்க, நானும் அதை பண்ணியிருக்கேன். கிரீட் டசன்ட் ஹேவ் ஜெண்டர். மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் பேராசை பெரும் நஷ்டம்ங்கிறது எந்த ஜெண்டரா இருந்தாலும் பேராசைனா பெரும் நஷ்டம் தான். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சப்போஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் முடிச்ச ஒரு டீனேஜ் பொண்ணோ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு இனிஷியலாக இந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சுன்னா இது உங்களுக்கு ஃபிட் ஆகலை, அதை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கா? எஸ், நம்ம எக்ஸாக்டாக ஒரு அமௌண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட ரிஸ்க் அப்படைட்டு, அவங்களோட ஏஜ், இதெல்லாமும் இருக்குது. பட் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு தம் ரூல் ஃபாலோ பண்ணலாம். நமக்கு தான் அழகாக ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய நீங்கள் எந்த ட்ரேடிங் ஆப் போட்டிங்கனாலுமே அங்கே ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் இன்னமும் கூட அந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாததுனால நிறைய நஷ்டம் பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க, பொசிஷன் சைசிங்னு சொல்லுவோம். நான் மொத்த அமௌண்ட்டே என்கிட்ட 1 லட்சம் என் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. அன்றைக்கே மொத்தம் 1 லட்சத்தையும் போட்டு இன்னும் அதனால என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க, ஒரு 2 லாட்டு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வருது. அவங்க என்ன இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்த பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அது அவங்க ஃபேவராக போகலன்னா வந்த ப்ராஃபிட்டும் போயிடும். மார்க்கெட் வந்து 3:30 மணி வரைக்கும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதே அமௌண்ட்டே போட்டு ரிப்பீட் போட்டு லாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லாஸ் நடக்கலாம், இல்லை சின்ன ப்ராஃபிட்டாக இருக்கலாம். விஷயம்னா அங்கே புரோக்கரேஜ்னு அங்கே காசு போகும், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ப்ராஃபிட் லாஸ் தான் பார்க்குறாங்க. பட் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படி அவங்க வச்சுருக்கணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன பண்ணணும்னா, ஓவரால் 2 விஷயம். ஓவரால் வந்து என்னுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில், என்கிட்ட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20%ஓ 30% நான் ட்ரேடிங்க்கு போடுறேன், இல்லை பங்குச்சந்தையில் போடுறேன். மீதியெல்லாம் வேறு விஷயங்களுக்கு நம்ம போடுறோம். ஓகேங்களா, அது அவங்க ஏஜ் பொறுத்தும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு, அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அவங்க அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வயசு இருக்குது, இதுக்கு மேலே அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். இதே வந்து ஒரு 30-35 நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்க வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சிம்பிள். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. ஸோ ஒரு சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க் எடுக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஓகே, என்னுடைய எங்ககிட்ட இருக்க மொத்த காசில் நான் ஒரு 20% வந்து நான் இதில் போடுறேன், ட்ரேடிங்கில் போடுறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரூல் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணாமல் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. இது நான் போகிற எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் என்னன்னா, நடக்கவே நடக்காது, தலையிலாகத்தான் குதிப்பேன், வரும்போதே ட்ரேடிங்குள்ளே தான் வர்றாங்க. இல்லை ப்ராப்ளம் இல்லை. அது என்ன இது இங்கே பிரச்சனை ஆகிடும்னா, வர்ற போதே இல்லை, அதுக்கு உண்டான சைக்காலஜி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நமக்கு வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வைக்கணும்னு அழகாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அஸ்திவாரமே இல்லாமல் இந்த டெக்கரேஷன் வச்சு பிரயோஜனம் கிடையாது. கரெக்டுங்களா? இது நல்லா இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டே இல்லாமல், ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல், அப்போ என்ன ஆகும்னா, ட்ரேடிங்கில் ஏதாச்சும் சின்ன லாஸ் வந்துச்சுன்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அதுதான் அங்கே சைக்காலஜி. அதனாலேயும் ஓவர் ட்ரேடிங் நடக்கும். இதெல்லாமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆக்சுவலி நிறைய நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கில் பாதி விஷயம் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்மளுடைய சைக்காலஜியும் நம்ம டிசிப்ளினாக இருந்தாலுமே ஒரு 80% ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். உண்மையாக இதுதான். டெக்னிக்காலிட்டிஸ்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் கற்றுக்கலாம், நம்ம எல்லா இடமும் இருக்குது. நாலேஜ் இஸ் எவ்ரிவேர். அது கற்றுக்கிறது ஈஸி. ஆனால் அந்த டிசிப்ளினை கற்றுக்கிறது தான் இருக்கிறது. அது எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. எல்லா ட்ரேடர்ஸ் கிட்ட, ஒரு சீசன்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், டிசிப்ளின் தான் முக்கியம். ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உள்ள ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமையோ இல்லை வீட்டுக்கு தெரியாமையோ பணம் போடக்கூடாது. 2 பேரும் டிசைட் பண்ணி இதுதான் அமௌண்ட். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஃபினான்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து பர்சனல், அதனால அது பேர் பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பர்சனல் ஃபினான்ஸ்குள்ளே தான் வரும். நீங்கள் உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கிட்டேயோ சொல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இன்னொரு ஒரு ஆடட் சைக்காலஜி ப்ராப்ளம். என்ன ஆகும், சொல்லாமல் பண்ணோன்னா, ஐயோ இப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட்டே எடுத்தாகணும்னு நினைப்போம். கரெக்டாக? சிம்பிள். நான் என்னோட வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லாமல் ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன், ஓகே நம்ம சொல்லாமல் பண்ணியிருக்கோம், அப்போ என்னன்னா எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டே வரும்னு நான் நினைப்பேன். ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வருமா நமக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணால் போகலாம். நம்ம என்ன தான் சூப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே சம்டைம்ஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு டென்ஷன் வந்து லாஸ் மட்டும் கிடையாது, அந்த லாஸை வச்சு நான் எப்படி வீட்டை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் சொல்கிற விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தங்க இருந்து கடன் வாங்குவாங்க. இது ஒரு லூப்பு.
கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி இல்லை குழு கிட்ட இருந்து கடன் வாங்கி உள்ளே போடுவாங்க திருப்பி, இல்லை தேவையில்லாத. ஸோ நமக்கு அட் எண்ட் ஆஃப் த நம்ம எனக்கு என்ன தோணும்னா, நிறைய டைம் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் இல்லை மாதிரி பீப்புள் சொல்லும் போது எனக்கு நீங்கள் ஏன் ஒரு சிம்பிளான விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அழகாக கற்றுக்கோங்க, உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நான் எல்லாரும் பார்க்குற எல்லாருக்குமே நமக்கு என்ன, நம்ம காசு பார்க்கணும், நம்ம ஃபேமிலியோட அட் தி எண்ட் ஆஃப் த டே அது என்ன, நம்ம ஃபேமிலி கூட சந்தோஷம், நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன நல்ல பொருள் வாங்கி தரணும், நம்ம பசங்க கேட்குற விஷயத்த வாங்கி தரணும், நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கணும், இப்படி தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் பொய் சொல்லி அதெல்லாம் தேவையே இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்க கிளியராக இதுதான் என் அமௌண்ட், த மோர் கிளியர் யூ ஆர், த சான்சஸ் ஆஃப் யூ பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹையர். அந்த கிளாரிட்டியோட தான் உள்ளே வரும். கிளாரிட்டி இல்லையா, வெயிட் பண்ணுங்கள், 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 1008 விஷயம் இருக்குது. ETF இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, கோல்ட் பாண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ட்ரேடிங்கில் இருக்காரு, ஸோ அவர் எமோஷனல் இஷ்யூஸில் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த ஒய்ஃபை ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது பெருமளவு அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது பார்க்குறோம். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, பண்ணலையா? இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஐ அக்ரி. விமென் வந்து கொஞ்சம் இமோஷனல் கண்ட்ரோல் கம்பேரிட்டிவ்லி மென்னை விட பெட்டராக இருக்கும். இது நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. ஒரு விதத்துல இதுக்கு டேட்டா சப்போர்ட்லாம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம பாக்குறதுல நம்ம சொல்றோம். பொதுவாகவே சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ எப்படி நம்ம இதை சப்போர்ட் பண்ணலாம், எந்த எவிடன்ஸ்? கேம்பிளிங் பொண்ணுங்க அதிகமா பண்றாங்களா, பசங்க தான் அதிகமா பண்றாங்க. லேண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது யாருன்னா மென்னு தான். பட் அதுக்காக விமன் ஏமாறவே மாட்டாங்க, இல்லை விமன் வந்து கிளியராக ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் நாட் நெசசரி. ஒரு விதத்தில் இது கரெக்டாக அவங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அது ஒரு டீம் ஒர்க். ஹஸ்பண்டுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, அவங்க ஒய்ஃப்க்கு அது சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நான் ஹஸ்பண்ட் நல்லா கார் ஓட்டுறாரு, ஒய்ஃப் அது ஒரு ஸ்கில், கரெக்டுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் செட். அந்த நாலேஜ் அதை வந்து அவங்க எப்படி கார் ஓட்டுறது அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லி கொடுத்து, அவங்க ஒய்ஃபும் நல்லா கார் ஓட்டுறது நல்ல விஷயம் தானே. அதனால் அவங்க 2 பேருக்கும் வந்து நல்லது நடந்தால் நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதனால் அது ஒன்றும் தப்போ இல்லை அந்த மாதிரி எதுவும் கேள்வி. இது ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிராதா? அது பண்ணக்கூடாது. அதே தான். இப்போ பொண்ணுக்கு கார் ஓட்ட வேணான்னும் போது நீ ஓட்டு அப்படின்னு சொல்கிறது தப்பு, அது தவறு. அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்லுவேன். 2 பேரில் ஒருத்தர் இந்த ரிஸ்க் எடுக்கலாம், இன்னொருத்தர் ஸ்டேபிள் இன்கம் வச்சுக்கிறது பெட்டர். 2 பேரும் வேலையை விட்டுட்டு ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சப்போர்ட் எந்த காலத்துக்குமே சப்போர்ட் மாட்டேன். ஏன்னா நான் பொதுவாக நினைக்கிறது என்னென்னா, அதுவும் கப்புள் விஷயத்தில் வந்து, ஏன்னா நமக்கு ஃபேமிலி ரன் ஆகணும், கரெக்டுங்களா? நம்ம உட்காந்து நமக்கு நிறைய வெல்த் இருக்குது, அதனால் இது நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது வேறு. பட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கும் அப்படின்னும் போது கூட நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு ஸ்டேபிள் இன்கம் இருக்கிறது பெட்டர். ஸோ நமக்கு அந்த தலைவலி இருக்காது. ஓகே, நம்ம இஎம்ஐயோ இல்லை மாதம் வாடகையோ இல்லை மாதம் மளிகை சாமானுக்கு நம்ம இந்த ட்ரேடிங் இன்கம்மை நம்பி உட்கார வேணாம் அப்படின்னு இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா முக்கால்வாசி பேர் இன்னைக்கு ட்ரேடிங்குள்ளே வரவங்க என்னமோ அப்படியே ட்ரேடிங் வந்து எனக்கு மிகவும் பிடித்த குலத்தொழில், இல்லை வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ஆர்ட்டாக பார்த்து அதில் லவ் பண்ணியெல்லாம் அப்படியெல்லாம் ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ஒரு ட்ரேடர் வந்து அப்படியே கார்லேருந்து இறங்கி கபால்னு ஒரு கண்ணாடி போட்டு வந்து அதுவும் செட்டப்பெல்லாம் பார்க்கணும். கலகலெல்லாம் லைட் எரியும், முன்னாடி 4 மானிட்டரு, ஒரு அருமையான ஒரு லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரியான விஷயங்கள் காக்கும் பொழுது அப்போ ட்ரேடிங்கில் இவ்வளோ பணம் பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய விஷயமா, ஏதோ அது அப்படியே இங்கே யாரோ RBI அது கூட தான் எல்லா பணத்தையும் வச்சிருக்கிற மாதிரியும் இவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அட்மையர் ஆகிட்டு தான் இன்றைக்கி நிறையா ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. ஆனால் செபி டேட்டா நேரம் ஆப்போசிட்டாக இருக்குது. எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து செபியை தலையில் அடிச்சுக்கிற மாதிரி தான் அவங்க டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர்த்தோடைய அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து வர்றாங்க. ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்து தான் வர்றாங்களே தவிர அதை படித்து புரிஞ்சு இல்லை அது ஆர்வம் வந்து வர்றாங்களா அப்படிங்கிறது இல்லை. அப்போ எந்த மாதிரியான பீப்புள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பரான கேள்வி. ஏன்னா நீங்கள் சொன்னது எக்ஸாக்ட் அதுதான். வெளிப்படையாக இந்த லைஃப் ஸ்டைலை மட்டும் காட்டி அட்ராக்ட் பண்ணி வர்றது சஸ்டெயினபிளாக இருக்காது. இதை பார்த்து வர்றவங்க பொதுவாக அந்த பேராசை மனப்பான்மையோடு வந்து காசு லூஸ் பண்ணிட்டுனா உடனே மூட்டையை கட்டி கிளம்பி போயிடுவாங்க. இன்ஆக்டிவாக தான் இருக்கும், டார்மெண்ட் ஆகிடும் அக்கௌண்ட். யார் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னா யார் சஸ்டெயினபிளாக இருக்காங்களோ. அப்போ நீங்கள் படிக்கணும்னு சொன்னீங்களே, ஆக்சுவலி ட்ரேடிங் இந்த அனாலிசிஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிலாசபிஸ். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது அதை பற்றின பேசிக் புரிதல் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற 2 ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் சிம்பிளாக எப்போவுமே எப்படி சொல்லுவோம்னா, வாரன் பஃபெட் இருக்கார், இலான் மஸ்க் இருக்கார்.
2 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒருத்தர் தப்பு ஒருத்தர் கரெக்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்லையும் இந்த இடதுசாரி வலதுசாரின்னு 2 கைண்ட் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒருத்தங்க வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம், இன்னொருத்தங்க இல்லை இந்த மாதிரி ஒரு முறை. 2மே கரெக்டு தப்புங்கிறத தாண்டி ஒருத்தங்க உள்ளே வராங்கன்னா இது 2ம் இருக்குங்கிற புரிதல் இருந்தால் தான் இது எனக்கு எது, நான் எதில் அலைன் ஆகுறேன், ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு பம்ப் அண்ட் டம்ப்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒருத்த வாங்கி அது வேல்யூ அதிகமாக வாங்கி எது வந்து அதிகமாக அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பென்னி ஸ்டாக் மாதிரி வாங்குவாங்க. சரி, அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். அது கம்ப்ளீட்லி அப் டு யூ. நம்ம வந்து யாருக்கிட்டையுமே நம்ம வந்து இதுதான் முறை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம சொன்னது ஃபண்டமெண்டல். அடுத்து நம்ம டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா பாதி ட்ரேடிங் கோர்ஸஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறது நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு வீடியோஸே நிறைய இருக்குது. கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இண்டிகேட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது மூவிங் ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக் தெரிஞ்சிருந்தாலே அவன் பெரிய ட்ரேடர், பெரிய இன்வெஸ்டர். மொத்தமாகவே அவ்வளோதான் டெக்னிக்கல் அனலைஸ் 2000 நீங்கள் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஏகப்பட்டது ஒரே கோல்ல ஒரு பிவட் பாயிண்ட் ஃபார்முலால ஒரு ஏக்கு பக்கத்தில் பிஏ போட்டுட்டு அது ஒரு புது டெக்னாலஜி அப்படின்றாங்க. இப்படியே நிறைய இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக இந்த ட்ரேடிங் உலகத்தை பேரலைஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் சில சிம்பிளான விஷயங்களுமே ட்ரம்ப்போட ஒரு ட்விட்டும் கூட மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் வெறுமனே ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குற சாஃப்ட்வேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரக்கூடியவங்க எண்ணிக்கை இருக்குது. அதுக்கான விஷயம் எங்கேருந்து வருதுன்னா நிறைய ட்ரேடர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் அவங்க பார்க்கறதுனால இது வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து என்னோட சிம்பிளான ஒரு கேள்வி, இப்போ நான் மின்னோ உம்மனோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இல்லை அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்தோ இல்லை வந்து இவங்களுக்கு உண்மையாலுமே ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டு பிடிச்சோ ஏதோ ஒரு மோட்டிவேஷன். ஓகே, எல்லா நேரங்களையும் சப்ஜெக்ட் பிடிச்சதான் உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. உள்ள வந்ததுக்கு படிச்சவங்க கூட சில நேரங்கள் சப்ஜெக்ட் பிடிக்கலாம், கல்யாணம் மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி உள்ள வந்துட்டாங்க, இதுதான் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா என்ன வகையான அனலைஸ் மெத்தடை இவங்க கத்துக்கணும்? என்ன அனலைஸ்? பர்ஃபெக்ட், நீங்க சொன்னதுதான். ஆனால் எந்த அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கும் முன்னாடி இன்னொரு டாஸ்க் அவங்க பண்ணணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா எடுத்த உடனே எல்லாத்துலேயும் போட்டு அடித்து தள்ளக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரிஃபரபிளி பிகினர் லெவலில் இப்போ இண்டெக்ஸ் எடுக்கிறாங்க, இப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஸ்டாக்ஸில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லார்ஜ் கேப் நல்ல ஸ்டாக்ஸு, இப்போ ரிலையன்ஸு மாதிரி. ஓகே, உங்களுக்கு ஷியோராக தெரியும், நியூஸில் உங்களால் அதை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், பிகினர் லெவலில் அதை எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பிகினர் லெவலில் இந்த ஸ்டாக்ஸு இல்லை இந்த மாதிரி இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு லெவலில் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கணும். இன்னொன்று நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நாள் ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது. ஒன்று எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் நாளைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டீப்பாக அதை அனலைஸ் பண்ணு. பிகாஸ் நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டியோ எடுக்கிறேன், அந்த நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்டை அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி தான் நடக்குது, நியூஸை பாருங்கள், நியூஸை பார்த்துட்டு இது நடக்குது அப்படிங்கும்போது டயலாக் மாதிரி பார்க்கத்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இல்லை, அது உண்மை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டியை பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆன் டெய்லி பேசிஸ் வந்து ஒரு ½ an hour யூ ஆர் ஸ்பெண்டிங் சம் டைம் நியூஸை பார்த்துட்டு அந்த சார்ட்டை பார்க்கும்போது அந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு, அதை இன்னும் அந்த பார்க்கவே வரல. மேலே ட்ரெண்ட் என்ன, ட்ரெண்டு வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ட்ரம்ப் இன்னைக்கு இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. இன்றைக்கி இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் நடந்தது. அவர் வந்து திடீர்னு ஈரானோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஜாலி தான். ஏன்னா என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு, 400-500 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. அப்போ என்னன்னா அப்போ நமக்கு அந்த ஒரு கோரிலேஷன், நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா நம்ம மைண்டை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நியூஸ் இருக்கும்போது டேட்டா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது, இதுதான் இவங்க பேக் டெஸ்ட் பண்ணி ரொம்ப டெக்னிக்கல் அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம். ட்ரம்ப்பை வந்து நீங்கள் இவ்வளோ அனலைஸ் பண்ண வேண்டியது இல்லை. அவர் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வச்சிருக்காரு. க்ரூட் ஆயில் $100 மேலே போச்சுன்னா நாங்கள் சமாதானம், $80 கீழே வந்துச்சுன்னா நாங்கள் சண்டை போடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த பேட்டர்ன் நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கே அந்த நம்ம இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஸ்கில் செட்டுன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் 10 நீங்கள் சொன்னதான் 10 கம்ப்யூட்டர் வச்சு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடர் ஆகணும் இல்லை ஒரு சூப்பரான ட்ரேடர் ஆகணும்னா அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து மஸ்ட் ஹேவ்லாம் கிடையாது, குட் டு ஹேவ் தான். வேணும்னா வச்சுக்கோங்க, அது இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடர்லாம் வச்சுக்க முடியும். அதாவது நல்ல டிரைவர் ஆகிறதுக்கு ஃபெராரி தான் தேவைன்னு கிடையாது. நீங்கள் சூப்பராக ஒரு நார்மல் ஆல்டோ கார் ஓட்டினாலே அருமையாக நீங்கள் ஓட்டலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு அதை நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு அந்த டேட்டா ப்ரூவ் பண்ணிச்சுன்னா அங்கே தான் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட்டும் பேட்டர்னும் லிக்விடிட்டியும் வொலாட்டிலிட்டியும் உங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும்
அது எல்லா விஷயங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா மட்டும்தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த நியூஸை பார்த்த ஒரே காரணத்துக்கு இல்லை நான் பார்த்தேன் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தது, இன்னைக்கு கால் மேலே தான் போகும், நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பயஸ். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு டெய்லியும் ஒரு மாசத்துல எல்லா வீட்டு செலவையும் போக என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் மிச்சம். நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டாக் சஜஷன் கேட்கல, நான் செக்லிஸ்ட் கேட்கறேன். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 1000 ரூபாய் அப்படின்னு நான் சொல்றதுனால நான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா, அவங்க கொஞ்சம் அதை லாங் டேர்முக்கு தான் பார்க்குறாங்க, இமீடியட்டுக்கு இல்லை. ஒரு 10-15 வருஷம் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம், ஒரு லார்ஜ் ஒரு இது வந்து இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போடலாம், ஒரு ஸ்டாக்லேயும் போடலாம். நம்ம ஸ்டாக்குக்கே வருவோம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ ஒன்று இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரேஷியோ, நம்ம நிறைய இடத்துல அது கேட்டிருப்போம். இந்த பிஇ ரேஷியோன்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? நம்ம நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயம் தான். நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது வந்து 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, சிம்பிள் ரூல் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்டாக்கில் அந்த கம்பெனிக்கு நம்மளுக்கு நம்ம வந்து பங்குதாரர், அதாவது ஓனர்ஷிப் எடுக்கிறோம், ஒரு சின்ன ஓனர்ஷிப் இருக்க போகுது. நம்ம ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, குவாலிட்டி, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பார்க்குறது நல்லது. அது சின்ன அமௌண்ட்டில் பார்த்தா தான் பெரிய அமௌண்ட்டாலும் நம்ம பார்ப்போம். சார், ட்ரேடர்ஸ்க்காக உங்ககிட்ட சில ஷார்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டார்கெட் வச்சு மூவ் பண்ணுறதா இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணுறதா? டார்கெட். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் கிடையாது, அதுவும் பண்ணலாம், பட் ஐ ப்ரிஃபர் டார்கெட். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பெட்டர் ஃபீல் பண்ணுறீங்க? ஐ டூ இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா அது ஏகப்பட்ட இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி பேங்க் நிஃப்டி. எப்பவுமே the one simple ஸ்டெப் சொல்லுவேன்னா, ஸ்பெஷலைஸ் இன் ஒன் திங், you will become a master of it. ஓகே, பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிளி எடுத்துட்டாங்களே, மந்த்லி எக்ஸ்பிளியே போட்டு தட்டிடுறீங்க. அதெல்லாம் தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தப்பு இல்லை. இப்போ ஆப்ஷன் பையரா இல்லை ஆப்ஷன் செல்லரா? பையர். ஓகே, எனக்கு இந்த இடத்துல பெரிய குழப்பம் இருக்கு. ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை காட்டிலும் ஆப்ஷன் பையிங்ல இதுதான் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத, இந்த மார்ஜினை தவிர மற்ற ஏதாச்சும் இருக்கா? கேபிட்டல் தவிர நீங்க சொல்றீங்க இல்ல. முக்கியமான அதுவே மார்ஜின் தான், அஃப்கோர்ஸ், அது ஒன்று. ரெண்டாவது வந்து புதுசாக யாராவது ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க, பிகினருக்கு பையிங் வந்து பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களால் மார்க்கெட்டை பெட்டராக கற்றுக்க முடியும். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ், ரிஸ்க், ரிட்டர்ன், எவ்ரி திங் ஸ்லைட்லி பெட்டர். இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். ஸ்லைட்லி பெட்டரா, ஸ்லைட்லி ஹையர் ஆல்சோ. கண்டிப்பாக செல்லிங் பொறுத்த வரைக்கும் நத்திங் அகேன்ஸ்ட் செல்லிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னும் போதே நம்ம கவர் பண்ணுற இல்லை நம்ம மீட் பண்ணுற பேர் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான், வித் ஸ்மால் கேபிட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே வரும்போதே நீங்கள் அவ்வளோ பெரிய மார்ஜினை கொண்டு வரணும்னா எல்லாம் ஒரு செகண்ட் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது பையிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இங்கே ஒரு கேள்வி வருது, எல்லாரும் பை பண்ணிட்டு இருந்தால் யார் செல் பண்ணுவாங்க? அதே தான், எல்லாரும் செல் பண்ணுறதா அப்போ யார் பை பண்ணுவாங்க? ஸோ 2 பேரும் இருக்கணும், ரெண்டுமே ஹெல்தி. அது அவங்க எது அவங்களுக்கு சூட்டபிள், அவங்களுக்கு எந்த தோசை பிடிக்குதோ அந்த தோசையை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். ஓகே சார், உங்ககிட்ட முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அதுலேயும் முக்கியமாக நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இன்னைக்கு உள்ளே வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரக்கூடிய பெண் ட்ரேடர்ஸ், உமன் ட்ரேடர்ஸுக்கு நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன், ஓகே, நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த தப்பை ஏன்டா பண்ணேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய தவறு என்ன? ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நான் 2 சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன், ஒன்று நம்ம அதை டிசிப்ளின் வச்சு சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் நைட் பொசிஷன் வச்சுட்டேங்க. அது பண்ணிட்டு அதுதான் என்னுடைய இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் லாஸ். ஓவர் நைட் பொசிஷன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அசஸ்ட் ப்ராப்பர்லி பண்ணாதீங்க. 2வது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாது. ஸோ இது 2 தான் மெயின். இது எல்லாருக்கும் பொருந்தும், விமன் ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பொருந்தும். ஏன்னா அடுத்த நாள் இன்னும் பயத்தில் தான் நீங்கள் எழுந்துக்கணும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ட்ரேட் எடுக்காதீங்க. செகண்டு, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடுக்குள்ளேயே போகாது. 2 முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் சொல்லிடு. ஓகே, டிசிப்ளின் விமனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மைண்ட் செட் வச்சு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மைண்டு வச்சு தான், உங்களுடைய மூடை பொறுத்து தான் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் பசங்க எல்லாரோடைய மூடும் உங்கள் மூடு பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி கூட ஒரு உண்மை. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸோடைய மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அந்த வீடு கலகலன்னு இருக்கும். இது உண்மை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ட்ரேட் ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு நல்ல நாள் வருது, இல்லை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் நமக்கு நம்ம பிரச்சனை என்னென்னா மல்டி டாஸ்க் பண்ணணும்னு நினைப்போம். எல்லாம் பண்ணிடலாம், எல்லாமே அட் அ டைம். அப்படி எல்லாம் ரொம்ப உங்களை வந்து நீங்கள்
ப்ரெஷர் போட்டு பண்ணக்கூடாது. சிம்பிளாக இருங்க, ஃபேமிலிக்கிட்ட அழகாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபு, அம்மா, பொண்ணு மைண்ட் செட்டை பொறுத்தா குடும்பமே இருக்குது. அது 100% உண்மை. ஸோ அதையும் மைண்டில் வச்சு மூவ் பண்ண நல்லதாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறையா இன்புட்ஸை கொடுத்துருக்கீங்க மேடம். அண்டு இட்ஸ் உங்க கூட பேசுனதே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதுறேன். அண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். அண்ட் ஒரே விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லா விமனும் சரி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி பயணம் செய்யுங்க. அதே மாதிரி ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.